எங்களுடைய தேடலுக்கு இணையம் மிக பெரும் உதவியாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு புள்ளியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தாலும் கூட இணையம் எங்களுக்கு உதவி செய்கிறது. அதை பற்றிய எத்தனையோ விடயங்களை எங்களுக்கு தருகிறது. இதே நேரம் ஒரு ஆளுமையை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட இணையத்திலே நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ளலாம் என்றாலும் கூட அவரை நேரடியாக சந்தித்து அவரிடமிருந்து நாங்கள் பெறுகின்ற அனுபவம் அதைவிட கூடுதலாக இருக்கும். அவர் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும். எனவே தான் நாங்கள் பட்டறைக்கு சிறந்த ஆளுமைகளை அழைத்து வந்து உரையாடுகிறோம். அந்த உரையாடலின் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக, அந்த கற்றலுக்காக நாங்கள் இன்றும் உங்களை பட்டறைக்குள் அழைத்து செல்கிறோம். வாருங்கள். இன்று பட்டறைக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கும் அதிதி கவிஞர் என் நஜ்முல் ஹுசைன் அவர்கள். வணக்கம் நஜ்முல் ஹுசைன் அவர்களே. வணக்கம். கவிஞராக நீங்கள் அறிமுகமானீர்கள். கவிஞர் என்று சொல்லுகின்ற போது இன்று இணையத்திலும் கூட உங்களுடைய பங்களிப்பு இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் இந்த விதைகளை விதைப்பதற்கு உங்களுக்கு நிலம் தந்த இடம் எது? ஆரம்பத்தில் வானொலியிலே தான் கவிதைகளை எழுத ஆரம்பித்தேன். பிறகு பத்திரிகைகளோடு எனக்கு அதிக தொடர்பு ஏற்பட்டது. ஆரம்ப நாட்களில் நான் மரபு கவிதைகளிலே தான் எனது கவிதைகளை ஆரம்பித்தேன். நாட்டம் இருந்தது. பிறகு புதுக்கவிதைக்கு அது மாறிய பின்பு புதுக்கவிதைகள் எழுதி வருகின்றேன். அதிகமாக எல்லா தேசிய பத்திரிகைகளிலும் எழுதியிருக்கின்றேன். சஞ்சிகைகளில் எழுதி வருகின்றேன். இப்போது இணையத்திலும் கூட எழுதி வருகின்றேன். ஆமாம், நீங்கள் அந்த மரபு கவிதையில் இருந்த உங்களுடைய அந்த நாட்டம், விருப்பம் புதுக்கவிதைக்கு மாறியது ஏன், எப்படி? அதாவது உண்மையிலேயே மரபு கவிதையை விட்டுவிட்டேன் என்று கூற முடியாது. இன்றும் கூட மரபு கவிதையை படிக்கும் போது மற்றவர்களது பிறரது மரபு கவிதைகளை, சரியான ஒரு மரபு கவிதையை படிக்கும் போது எனது உள்ளத்திலேயே ஆகா சிறந்த கவிதையை படித்தோமே என்ற ஒரு கிளுகிழுப்பு, அந்த உற்சாகமும் ஏற்படுகின்றது. நான் எடுத்து சொல்ல வேண்டும், அண்மையிலே ஆனால் கௌரிதாசனுடைய ஒரு கவிதையை படித்தேன். ஒரு தேசிய பத்திரிகைகளை படித்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆஹா, மிக அருமையாக எழுதியிருக்கின்றானே. உண்மையிலேயே கவிஞர் கௌரிதாசன் கவிமணி சிறந்த மரபு கவிதையில் எழுதி வரக்கூடியவர். அதை படித்து மிகவும் ஆனந்தப்பட்டேன். அவ்வாறு நானும் மரபு கவிதையிலே எழுதியவன். இருந்தாலும் பிற்காலத்திலே இந்த புதுக்கவிதையின் போக்கிலே, அதனுடைய ஆளுமையில், அதாவது அது சொல்ல வருகின்ற செய்தியை வித்தியாசமான முறையிலே சொல்கின்ற அந்த பஞ்ச் என்று சொல்வார்களே, இவற்றிலே எல்லாம் எனக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. ஆகவே எனது கவிதைகளும் கூட அதிகமாக அவ்வாறான ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும், வித்தியாசமான விதத்திலே அதனை தொட வேண்டும் என்றதாக தான் அமைந்திருந்தது. ஆகவே தான் நான் புதுக்கவிதையில் அதிகமான நாட்டம் கொண்டேன். அன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை இன்று நாங்கள் இணையத்தின் மூலமாக சர்வதேச ரீதியில் நண்பர்களை சம்பாதித்திருக்கிறோம். எங்களுடைய சின்ன உணர்வை கூட கவிதையாகவோ அல்லது 2 வரிகளில் ஏதோ வசனமாக கூட நாங்கள் அதில் இட்டுவிட்டால் அவர்களிடமிருந்து அதற்கான பதில்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இன்று நீங்கள் கலாபூஷணம் விருதை வென்று வெற்றி வீரராக எங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். அன்றைய காலகட்டத்திலே நிறைய வரவேற்பு இருந்தது இந்திய சஞ்சிகைகளுக்கு. தமிழகத்திலிருந்து வரக்கூடிய சஞ்சிகைகளுக்கு தான் நிறைய வரவேற்பு இருந்தது. அப்படிப்பட்ட அந்த சஞ்சிகைகளிலே எங்களுடைய படைப்புகள் வருவதென்றால் அது இன்னும் ஒரு கௌரவமாக கருதக்கூடிய நாட்களாக இருந்தது. இன்று அது இலகுவாக இருக்கலாம், அன்றைய காலகட்டத்தில் அது இலகுவாக இருக்கவில்லை. அப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அநேகமான இந்திய சஞ்சிகைகளிலே உங்களுடைய படைப்புகள் வந்திருக்கின்றன. அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? அதனை சரியாக சொல்ல போனால் எனது முதல் ஆக்கம் வெளிவந்தது குமுதம் சஞ்சிகையில், பிரபல்யமான குமுதம் சஞ்சிகையில். ஆனால் அது கவிதை அல்ல. நான் ஒரு நகைச்சுவை ஆக்கத்தினை எழுதி அனுப்பினேன். நானே எதிர்பாராத விதமாக ஒரு 6 மாதத்துக்கு பின் அது குமுதம் சஞ்சிகையில் வெளிவந்தது. பிறகு இந்த ராணி சஞ்சிகை கூட, இந்தியாவிலிருந்து வெளிவருகின்ற பிரபல ராணி சஞ்சிகை கூட எனது பணித்தி என்ற நூல் இங்கே ஆனாமான சாமி அதன் பிரதமாசிரியராக இருந்தவர் இலங்கைக்கு வந்தபோது அவரிடம் கையளிக்கப்பட்டது. அது கையளிக்கப்பட்ட போது அதிலே இருந்த ஒரு கவிதையை அவர் தெரிவு செய்து அந்த சஞ்சிகையிலே வெளியிட்டிருந்தார். அது தவிர அதிகமாக நான் தென்னிந்திய சஞ்சிகைகளோடு எழுதுவதை விட இலங்கை பத்திரிகைகளுக்கும் இலங்கையிலிருந்து வெளிவருகின்ற சஞ்சிகைகளுக்கும் எழுதுவதிலே தான் அதிக ஆர்வம் காட்டி வந்தேன். அங்கே உங்களுடைய படைப்புகளுக்கு எப்படி வரவேற்பு இருந்தது? சக படைப்பாளி என்கின்ற வகையில் யாருடனாவது உங்களுக்கு அந்த நேரத்தில் தொடர்பு ஏற்பட்டதா? உண்மையிலேயே அது இந்த இணையதளம் எல்லாம் வருவதற்கு முன்பு இருந்த காலம். ஆகவே
அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இந்திய கவிஞர்களோடு எனக்கு உண்மையிலேயே ஏற்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். சரி, இந்த கவிதையிலே உங்களுக்கு இன்று வரை நாட்டம் இருக்கிறது. நீங்கள் அன்று ஏடு தொடக்கம் இன்று இணையம் வரை உங்கள் பங்களிப்பை நல்கி வருகிறீர்கள். கவிதை தவிர்ந்த உங்களுடைய ஈடுபாடுகளை பற்றி நீங்களே சொல்லுங்கள். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி எதிர்கால சந்ததிக்கு வருங்காலத்தில் நானும் ஒரு சிறந்த படைப்பாளியாக வேண்டும் அல்லது நானும் ஒரு இலக்கிய கர்த்தாவாக வேண்டும் என்கின்ற நோக்கமுடையவர்களின் வரவேற்பை பெற்ற ஒரு அம்சமாக இருக்கிறது. இந்த அம்சத்தின் மூலம் நாங்கள் ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்களுடன் கலந்துரையாடுவதன் மூலம் உங்களுடைய அனுபவங்கள் அவர்களுக்கு நல்ல பாடமாக அமைகிறது. எனவே தான் நாங்கள் கேட்கின்றீர்கள். அதாவது உண்மையிலே கவிதையும் இருக்கும் போது, அதாவது அந்த எழுத்து என்பது, அதாவது எழுதக்கூடிய அந்த ஆற்றல் என்பது கவிதையில் மட்டுமல்ல, பல்வேறு துறைகளில் அது சரியாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த எழுத்தினை எங்களுக்கு ஏற்றது போல் வளைத்து எழுத முடியும். அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நான் கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன், சிறுகதைகள் எழுதியிருக்கின்றேன். எனது சிறுகதைகளில் கூட இந்த கவிதையிலே வருகின்ற யுக்திகளை பயன்படுத்தி அந்த சிறுகதைகளை எழுதியிருக்கின்றேன். ஏனென்றால் நான் சிறுகதைகளை எழுதுவதற்கு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். குமுதம் பத்திரிகையிலே வருகின்ற சிறுகதைகள் வாசிக்கும் போது கடைசியில் அது எவ்வாறு முடியும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த கதைகள் எழுதப்பட்டிருக்கும். அந்த நடையும் ஓட்டமும் வெகு சுவாரஸ்யமாக இருக்கும். அவ்வாறான ஒரு ஈடுபாடு கூட எனக்கு ஏற்பட்ட காரணம் எனது கதைகளிலும் கூட, நான் சிறு கதைகளிலும் கூட வித்தியாசமான முடிவுகளை வைத்து அந்த கதைகளை எழுதியிருக்கின்றேன். அது தவிர பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் எழுதுவது, விமர்சனங்கள் எழுதுவது, நிகழ்வுகளை பற்றி எழுதுவது போன்றவற்றையும் நான் செய்து வருகின்றேன். முக்கியமாக இப்பொழுது வலம்புரி கவிதா வட்டம் என்ற ஒரு கவிதை அமைப்பினை நாங்கள் நடத்தி வருகின்றோம். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் நடந்து வருகின்றது. இது 1981 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. பிற்காலத்திலே ஒரு சில நாட்டின் நிலைப்பாட்டின் காரணத்தினால் ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டேன். அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் கடந்த வருடத்திலிருந்து இப்பொழுது பல கவிதை களங்களை கண்டிருக்கின்றோம். பௌர்ணமி தினங்களிலே கண்டு இருக்கின்றோம். இதிலே இந்த இளங்கவிஞர்களுக்கெல்லாம் கூட நாங்கள் களம் அமைத்து கொடுத்து வருகின்றோம். இதன் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியது என்னவாக இருக்கிறது? அதாவது கவிதை எழுதுவது என்பதை தவிர கவிதையை மேடையிலே எவ்வாறு வாசிப்பது, அதாவது எழுதக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் கவிதையை வாசிப்பது என்பது முடியாத காரியம் என்பதை நாங்கள் கூட பல கவியரங்குகளை கலந்து கொண்ட போது அவதானித்திருக்கின்றோம். கவிதை நீங்கள் ஆரம்பத்திலே சொல்வது போல நாங்கள் சஞ்சிகைகளிலே ஒரு எங்களது விடயம் ஒன்று வெளியே வந்தால் அதனை எத்தனை பேர் ரசிக்கிறார்கள் என்பது அவர்களை கண்டு அவர்கள் எங்களிடம் சொன்ன பிறகுதான் தெரியும். ஆனால் ஒரு கவியரங்க மேடையில் இருந்து இந்த கவிதையை வாசிக்கும் பொழுது இந்த கண்களை பார்த்தே இந்த கவிதை அவர்களை எத்தனை தூரம் ஈர்த்திருக்கின்றது என்பதை வைத்து நாங்களும் கூட இன்னும் உற்சாகமாக இந்த கவிதையை வாசிக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்கின்றோம். இதனை உண்மையிலேயே ஆரம்ப காலத்திலே இருந்து நான் கவிதை ஆரம்ப காலத்தில் இந்த வலம்புரி கவிதா வட்டம் என்ற வகுப்பின் உறுப்பினராக இருந்தபோது கற்றுக்கொண்ட பாடம், அதனை நான் இறைவனின் அருளால் இன்றும் செய்து வருகின்றேன் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் உங்களுடைய சிறுகதைகளிலே அந்த கவிதையில் நீங்கள் கையாளுகின்ற நுணுக்கங்களை கையாள்வதாக. அது என்ன மாதிரியான நுணுக்கங்கள்? அதாவது இந்த கவிதையிலே கவிதையை ஒன்றை ஆரம்பிக்கும் போதும் அதை முடிக்கும் பொழுதும் வித்தியாசமாக, இப்போது நானும் பொத்துவில் அஸ்மினும் கூட மலேசியா மாநாட்டிலே இலங்கை கவிஞர்களின் சார்பிலே தெரிவு செய்யப்பட்டோம். அங்கே போய் நான் கவிதை வாசிக்க மேடையில் போன போது பிரம்மாண்டமான கூட்டம். பிரம்மாண்டமான கூட்டத்திலே நான் போய் சொன்ன முதல் வார்த்தை, முடியாது, பாட முடியாது, கவிதை பாட முடியாது என்று சொன்ன உடனே அங்கே உள்ளவர்கள் மலைத்து போனார்கள். இவ்வளவு பெரிய மேடையிலே, கவியரங்க மேடையிலே வந்து முடியாது என்று சொல்கின்றார்கள் என்று. பிறகுதான் சொன்னேன், அது அண்ணல் நபியை பற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய ஒரு கவியரங்கு. அங்கே அவர்களது எளிமையை பற்றி நான் பாட வேண்டும். நாங்கள் எல்லாம் ஒரு உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கவிதை பாட முடியும், உங்கள் எளிமையை பாட முடியாது என்று அந்த வித்தியாசமான கோணத்திலே, அதாவது அந்த முரண் மூலமாக அதை வெளிப்படுத்துகின்ற போது அதற்கு ஒரு ஈர்ப்பு, அதாவது அதனை கவனிக்க வேண்டும், இவர் ஏன் இப்படி சொல்ல வருகின்றார் என்று. அதற்கு அதுபோன்றுதான் எனது சிறுகதையிலும் கூட நான் அவ்வாறான ஒரு வித்தியாசமான உணர்வினை ஏற்படுத்தி அந்த முடிவு நீங்கள் நினைக்க முடியாத இடத்திலே கொண்டு வந்து முடிக்க வேண்டும், அதன் மூலம் ஒரு ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று. அதற்கு உதாரணமாக இப்பொழுது நீங்கள் அந்த சிறுகதையை பற்றி கேட்டீர்கள். நான் ஒரு கவிதையை பற்றி இங்கேயும் சொல்ல வருகின்றேன். கொடுக்காதீர்கள் பெண்களுக்கு சம உரிமை என்ற ஒரு கவிதை நான் எழுதியிருக்கின்றேன். அதனை நான் இந்த கேள்விக்காக வேண்டி இதனை கவிதையில் வாசித்து காட்டுகின்றேன். கொடுக்காதீர்கள் பெண்களுக்கு சம உரிமை, ஆண்களே
பெண்களுக்கு கொடுக்காதீர்கள் சம உரிமை. இலக்கியத்தில் உழல்கின்ற பெண்களுக்கு கொடுக்காதீர்கள் சம உரிமை. அதைவிட கொஞ்சம் கூடுதலாக கொடுங்கள், அதைவிட கொஞ்சம் கூடுதலாக கொடுங்கள், சம உரிமை கொடுக்காதீர்கள். ஆளுமை மிக்க எங்களின் பெண்களின் கைகளில் படுவது பேனாமை மட்டும்தானா? சமையல் பாத்திரத்தில் உள்ள கரி மையமல்லவா ஒட்டிக்கொள்கிறது? பெண்கள் இலக்கியத்தில் கால் வைக்கிறார்கள், கைகளையோ சமையல் பாத்திரத்தில் வைத்திருக்கிறார்கள். குடும்பத்தின் வெற்றி வயிறுகள் நிரம்பி வழிவதற்காய் கரி மையை பூசிக்கொண்டதன் பின்தானே வாசகர்களின் பட்டினிக்கு தீனி போட பேனா மை கையில் பட அனுமதிக்கப்படுகிறது. பல பாத்திரங்கள் படைக்கும் அவள் 2 பாத்திரங்களில் வேடமேற்று அன்புக்கு பாத்திரமாகவும் இருக்க வேண்டும், பத்திரமாகவும் இருக்க வேண்டும், பாராட்டு பத்திரமாகவும் பெற வேண்டும். போதாமைக்கு குடும்பச் சுமையும் அவள் தலைமேல்தான். அதனால்தான் அவள் எப்போதுமே கால் மேல் கால் போட்டு எழுதுவதில்லை, தன் கவலைகள் மேல் தாழ் போட்டு எழுதுகின்றாள். அவள் எப்போதுமே ஒரு மூச்சாய் எழுதுவதில்லை, தன் குடும்பத்தினருக்காகவும் இடையிடையே பெருமூச்சு விட்டுத்தான் எழுதுகிறாள். இத்துறையில் ஒப்பிட்டால் ஆண்கள் சுதந்திர பறவைகள், பெண்கள் எழுதும் போதும் கூண்டுக்கிளிகள்தான். அவள் தன் பாட்டுக்கு நடக்காமல் பண்பாட்டுக்கு நடந்தால்தானே பெயரை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஒவ்வொரு ஆணின் வெற்றியின் பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். இல்லை இல்லை, அவள் நிற்கிறாள். இலக்கியத்தில் ஒவ்வொரு பெண்ணின் பின்னாலும் பல பெண்கள் நிற்கிறார்கள். அதில் ஒரு சில ஆண்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். அவளது காலை வாரிவிட கால்கள் வாரப்படும் போதெல்லாம் தங்கள் தலைகள் வாரப்படுவதாய் தைரியம் கொள்ளும் பெண்களே நிலைத்து நிற்கிறார்கள். சிறகடித்து பறக்கும் பெண்களை பார்த்தால் கவலை ஆண்களுக்கு, இவர்கள் கொம்பு முளைத்து குத்தாமல் இருக்க வேண்டுமே என்று. இத்தனை சங்கடங்களையும் தாங்கிக் கொண்டு இலக்கிய உலகில் நிலைக்கின்ற பெண்களுக்கு நாங்கள் கொடுக்கலாமா சம உரிமை? மனசாட்சியுள்ள ஆண்களே, பெண்களுக்கு கொடுக்க வேண்டாம் சம உரிமை, அதைவிட கொஞ்சம் கூடுதலாக கொடுங்கள் என்று இந்த கவிதையிலே நான் இதனை முதலிலே நான் ஒரு மேடையிலே வாசித்த கவிதை. நான் வாசித்த போது சம உரிமை கொடுக்காதீர்கள் என்று மேடையிலே வாசித்த போது ஒரு பிரபல இலக்கியவாதி கையை தட்டி நாமாம் எனக்கு கை தட்ட வேண்டும் போல்தான் இருந்தது. அந்த சில வரிகளை அற்புதமாக இருந்தது. அவள் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு எழுதவில்லை, கவலை மேல் தாழ் போட்டுக்கொண்டு எழுதுகிறாள். ஆம் ஆம். ஆகவே அதனால் நான் வித்தியாசமான அந்த எண்ணங்களோடு தர வேண்டும். அந்த கவிதை என்பது அந்த கவிதையோ அந்த சிறுகதையோ வெறுமனே வாசித்து விட்டு வீசுவதாக இருக்காமல் வாசிக்கும் போதே அதை ரசிக்க வேண்டும், சுவைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் இருக்கின்றேன். இதனை நான் சக மனுஷியாக ஒரு பெண்ணை பார்த்து மானுட நேயத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த கவிதை அமைகிறது. வெறுமனே வார்த்தை ஜாலமாக இல்லாமல் ஒவ்வொரு அசைவும், பெண்ணுடைய ஒவ்வொரு அசைவும் நுணுக்கமாக ஆராயப்பட்டு இந்த கவிதை யாக்கப்பட்டிருப்பதாக எண்ண தோன்றுகிறது. உண்மையிலேயே இதிலே நான் இதனை எழுதும் போது எனது மனைவி தான் எனது முன்னால் என்றாள். ஏனென்றால் நான் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை செய்தியும் எனது மனைவிக்கு மிக பொருத்தமாக இருந்தது. ஆகவே இந்த கவிதையை எனக்கு எழுதுவது மிகவும் இலகுவாக இருந்தது. வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் சார்பிலான வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இப்படியான படைப்புகளை தர வேண்டும் என்கின்ற யோசனையை நீங்கள் முன்வைத்ததாக அவர்களிடமிருந்தும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மேடையிலே கவிதைகள் பற்றி சொன்னீர்கள், அதை பற்றி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். மேடையிலே அதான் நான் இங்கே சொன்னது போல் இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும், அதாவது நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே மாணவனாக இருந்த காலத்திலே சென்றபோது ஜோர்ஜ் சந்திரசேகரன் அண்ணா அவர்கள் இளைஞர் மன்றம் செய்வார்கள். நாங்கள் பிற்பகல் 1:30 அளவிலே சென்றாலும் நிகழ்ச்சி நடக்கும் 5 மணிக்கு தான். அந்த நேரத்திலே எங்களுக்கு உச்சரிப்பு பயிற்சி தந்தார்கள். அந்த நேரத்தில் அவர் சொல்லி தந்தது தான் ஒவ்வொரு சொல்லுக்கும் தமிழிலே ஒவ்வொரு சொல்லுக்கும் உயிர் இருக்கிறது, ஒவ்வொரு சொல்லும் உச்சரிக்கப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் அப்படி அல்ல, சில ஆர் போன்ற எழுத்துக்களுக்கு உச்சரிப்பே இல்லை. ஆனால் தமிழிலே ஒவ்வொரு எழுத்தும் உச்சரிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த மேடையிலே நாங்கள் வாசிக்கும் பொழுதும் கூட இந்த சரியாக இதனை உச்சரித்து வாசிப்பதோடு மட்டுமல்லாமல், இப்பொழுது நான் வாசித்த சில இடங்களிலே கொடுக்காதீர்கள் என்று அந்த சொல்லை உடைத்து அதை திருப்பி வலியுறுத்தி சொல்லும் பொழுது சம உரிமை கொடுக்காதீர்கள், அதைவிட கூடுதலாக கொடுங்கள். அப்பொழுது முதலாவது சொல் அவர்களது காதிலே விழுவது
சம உரிமை கொடுக்காதீர்கள் என்பதுதான். அதைவிட கூடுதலாக கொடுக்க வேண்டும் போது அதனை எடுத்து கொடுக்கிறோம். அவ்வாறான வாசிப்பின் மூலம் இந்த மேடை கவிதைகளிலே நாங்கள் மேடையிலே அமர்ந்து ரசிப்பவர்களை சரியான இடத்தில் எங்களது ரசிகர்களாக அவர்கள் ஆக்கிக்கொள்ள முடியும். இது இந்த மேடைகள் இதற்கு சரியான வழிவகுக்கின்றன. அதாவது கவிதையாக இருக்கட்டும், சொல்லாக இருக்கட்டும், செய்தியாக கூட இருக்கட்டும், அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கு. இறந்து கிடக்கும் சொற்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். உயிர் கொடுப்பதன் மூலம் மற்றவர்கள் உணர்வினை பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக. அதாவது வெறும் ஜடமாக அந்த 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 விதமான உணர்வு மற்ற அதை வாசித்து கொண்டு போவதை விட அந்த 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 சொற்கள் என்ன சொல்கின்றதோ அந்த சொற்கள் அந்த உணர்வோடு வாசிக்கப்பட வேண்டும். அவ்வாறு வாசிக்கும் போதுதான் அவை உயிர் பெறுகின்றன. அதனை மேடை கவிதைகளின் மூலம் சாதாரணமாக நாங்கள் ஒரு பத்திரிகையிலே சஞ்சிகளே வந்துவிட்டால் வேறு எவரும் வாசிப்பார்கள். அவர்களும் கூட அந்த உணர்வோடு அதை வாசித்தான் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். பத்திரிகைகளே உங்களுடைய வேறு படைப்புகள், கட்டுரைகள், இவை போன்ற படைப்புகளுக்கு என்ன மாதிரியாக நீங்கள் களத்தை பெற்றுக்கொண்டீர்கள்? அநேக மாணவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் கவிதைகளை தருவது இலகு என்று. இந்த கட்டுரைகளை தருவதை விட நாங்கள் நினைத்ததை கவிதையிலே தருவது இலகுவாக இருக்கிறது என்று அதிலே போகிறார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் பல விடயங்களில் கால் பதித்திருக்கிறீர்கள். உங்களுடைய படைப்பு கவிதையாக மட்டும் அல்லாமல் சிறுகதையாக இருக்கிறது, இப்படி கட்டுரையாக இருக்கிறது. இந்த வகையில் கட்டுரைகளில் நீங்கள் செலுத்துகின்ற கவனம் எத்தகையதாக இருக்கிறது? அதான் நான் ஆரம்பத்தில் அந்த கவிதை அந்த இடத்தை சொல்வதற்காக வேண்டி வந்தேன். இந்த வலம்புரி கவிதா வட்டம் பௌர்ணமி தினம் நடக்கும் போது அதனை நான் இது ஒவ்வொரு மாதமும் நடக்கும் போது இது குறித்து பிறர் எழுதும் வரை நான் பார்த்து கொண்டிருப்பதில்லை. அந்த மாதம் அந்த பௌர்ணமி கவியரங்கிலே என்ன நடக்கின்றது என்பதை பிறர் எழுதுவதற்கு வரை பார்த்து கொண்டிருக்காமல் ஒவ்வொரு மாதமும் அது சம்பந்தமான தகவல்களை நானே சரியாக வைத்துக்கொண்டு பிரபல பத்திரிகைகளிலே எழுதி வருகின்றேன். சில நேரம் எனது பெயருடனும் வரும், எனது பெயர் இல்லாமலும் வரும். அது தவிர ஆரம்ப நாட்களிலே நான் சஞ்சிகள் இந்த வெளிவருகின்ற நூல்களை பற்றியெல்லாம் விமர்சனங்கள் செய்து கொண்டு வந்தேன். கட்டுரைகளும் அதுபோன்று எழுதி கொண்டு வந்து இந்த எழுத்து சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளிலுமே நான் கால் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நாங்கள் இப்போது கவிஞர் நஜ்முல் ஹுசைன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். தங்களுடைய அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பாடமாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போது நீங்கள் மலேசியா சென்ற விடயம் பற்றி சொன்னீர்கள். எங்களுடைய அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் நீங்கள் எல்லோருமே கவிதை வாசிக்க அங்கு சென்றதாக சொன்னீர்கள். அங்கு ஏற்பட்ட சுவையான அனுபவங்கள் உங்களுடைய படைப்புகளிலே நீங்கள் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அல்லது உங்களுக்கு ஏதேனும் புதிய புதிய யோசனைகளை தருவதற்கு அந்த மாநாடு உங்களுக்கு உதவியாக இருந்ததா? ஆமாம், அது பற்றி நான் கூற வேண்டும். இந்த கவியரங்குக்காக வேண்டி இலங்கையிலே ஒரு போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியின் மூலம்தான் நாங்கள் இருவரும் தெரிவு செய்யப்பட்டோம். உண்மையிலேயே நான் தெரிவு செய்யப்படுவேன் என்றோ அந்த கற்பனையிலே கூட நான் இருக்கவில்லை, போக வேண்டும் என்ற எண்ணத்திலே கூட இருக்கவில்லை. அங்கே போன பிறகு நாங்கள் பட்டியலிடப்பட்டிருந்தோம். சர்வதேசம் சார்ந்த கவிஞர்கள் மலேசியா, சிங்கப்பூர், தென்னிந்தியா, இன்னும் வெளிநாட்டு கவிஞர்களோடு நாங்கள் பட்டியலிடப்பட்டிருந்தோம். சில மலேசிய கவிஞர்கள் சீனி முகமது போன்ற கவிஞர்களது நூல்களை அங்கே வைத்து நாங்கள் வாசிக்க கிடைத்தது. மிக அற்புதமான கவிஞர். அவரது கவிதைகளை வாசித்த போது ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. இவ்வாறான கவிஞர்களோடு நாங்கள் நாளை மேடையிலே வாசிக்க போகின்றோமா, எங்களால் வாசிக்க முடியுமா என்று. எங்களோடு 10 கவிஞர்கள் பெயரிடப்பட்டிருந்தார்கள். நான் 3வது இடத்திலே இருந்தேன். அஜ்மீன் அவர்களும் பின்னால் இருந்தார். முதல் 2 கவிஞர்கள் வாசித்த போது எனக்கு விளங்கியது. நான் இந்த வலம்புரி கவிதா வட்டத்திலே மேடையிலே கவிதை வாசிக்கின்ற அந்த அனுபவம் எனக்கு இருந்த காரணத்தினால் இந்த முதல் 2 கவிஞர்கள் வாசித்த போது இந்த கவிஞர்கள் சரியாக அவர் கவிதை வாசித்தார்கள். ஆனாலும் நல்ல கவிஞர்கள், நல்ல கவிதைகள். ஆனாலும் அதனை அவர்கள் வெளிப்படுத்திய முறை எனக்கு நன்றாக தெரிந்தது. பிழையான முறையிலே போனார்கள். அங்கே கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஏதோ அமர்ந்திருக்கின்றோமே என்று இருந்தார்கள். அந்த வேளையிலே தான் நான் போய் அந்த பாட முடியாது என்று அவர்களை கொஞ்சம் தட்டி எழுப்புவது போல் நான் எனது இந்த கவிதையிலே சில யுக்திகளை தான் கையாண்டிருந்தேன். நான் பெரிய கவி அல்ல, நான் இங்கே வந்ததெல்லாம் உங்கள் கவி அல்ல என்றாலும் நீங்களெல்லாம் ஒருமித்து பிரார்த்தனை புரியுங்களேன், இந்த சபை முன்னே எந்த கவிதையும் வெல்ல என்பது போன்ற வித்தியாசமான நடையிலே அதனை போட்டு பிறகு எனது கவிதை புதுக்கவிதையாகத்தான் அமைந்தது. அது நாயகம் செல்வராஜ் அவர்களை பற்றி நான் சொன்னேன், எளிமையை பற்றி அந்த வித்தியாசமான சொற்களின் மூலம். அதாவது அதிலே நான் ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருந்தேன், அப்பொழுது ஒபாமா வெள்ளை மாளிகையிலே வந்திருந்த நேரம் எங்களது
இஸ்லாமிய பின்னணியிலே முதல் அசான் என்கின்ற அந்த பாங்கு சொன்னது ஒரு கடுமையான கருப்பு நிறத்தை உடைய பிலால் அவர்களுக்கு தான் அந்த இடம் வழங்கப்பட்டது. அதாவது எங்களது மார்க்கத்தின் அடிப்படையிலே அவர் அசான் சொல்வது ஒரு பெரும் கடமை, பெரிய ஒரு புண்ணியமான ஒரு காரியம். அதற்கு தகுதி வழங்கப்பட்டது பிலால் அவர்களுக்கு. அதனை எனது கவிதையிலே நான் சொல்லும் போது முதல் கருப்பினத்தை ஆறத் தழுவிய வெள்ளை மாளிகை நீங்கள் அல்லவா நாயகமே. முதல் கருப்பினத்தை ஆறத் தழுவிய வெள்ளை மாளிகை நீங்கள் அல்லவா. அதாவது அங்கே ஒபாமாவுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிற வெள்ளை மாளிகையிலே என்றாலும் இந்த கருப்பினத்தை ஆரத்தழுவிய வெள்ளை மாளிகை நீங்கள் அல்லவா என்று நான் சொன்ன போது அந்த கவிதை வாசித்து விட்டு வந்த பிறகு பல பேர் வந்தார்கள். வந்து ஒரு சர்வதேச விஷயத்தை 2 வரிகளிலே நீங்கள் சொன்ன போது என்ற போது நான் பூரித்து போனேன். நீங்கள் இப்போது சொன்னீர்கள் இந்த வெளிப்படுத்துவது என்று. அதாவது பல சிறந்த கவிஞர்களின் புத்தகங்களை கவிதைகளை வாசித்த போது உடலிலே உங்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. அத்தனை அற்புதமான வரிகள் என்று அவர்கள் கூட படைத்ததை விட, அதாவது வரி வடிவிலே தந்ததை ஒலி வடிவிலே தருவதற்கு அவர்களால் முடியாமல் போய்விட்டது. இங்கே வெளிப்படுத்தல் என்பது மிக முக்கியம் என்பது புலனாகிறது இல்லையா? அந்த இடத்திலே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். அதாவது நான் சீனி முகமது அவர்களை பற்றி அந்த கவிதையில குறிப்பிட்டேன். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அவர்களாம் பழுத்த கவிஞர்கள். அவர்கள் எனக்கு பின்னால் வாசித்தார்கள். அதாவது சில நேரங்களிலே அவர்கள் இதனை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். அதாவது நாங்கள் அந்த கவியரங்கை மிகவும் இதில் சிறப்புற ஜொலிக்க வேண்டும் என்று போயிருக்கிறோம். அவர்கள் சில நேரங்களில் இது போன்ற பல கவியரங்குகளை கண்டவர்கள் என்ற காரணத்தினால் நான் அதை ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஆனால் இந்த வெளிப்படுத்தல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலே இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறைக்கு உங்களுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டும். அதாவது இந்த வெளிப்படுத்தலின் மூலம் வெளிப்படுத்தலுக்கு முக்கியமாக அமைவது தொனி மட்டுமல்ல, மொழி, அந்த மொழியின் பயன்பாடு. ஒரு மொழி அதன் தன்மையோடு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு சரியாக இருக்கும், பொருத்தமாகவும் இருக்கும். எனவே நீங்கள் அந்த வெளிப்பாடு பற்றி உண்மையிலேயே இந்த கேள்விக்கு சொல்வதாக இருந்தால் சில நேரங்களில் இன்றைய இளம் தலைமுறைகள் வானொலியிலே கூட பேசும்போது சரியான மொழியினை கையாள்வதில்லை. அதாவது அவர்கள் கொச்சையாக கையாள்வதோடு பிழையாகவும் கையாள்கின்றார்கள். சில நேரங்களிலே அவர்களது மனதிலே என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவ்வாறு பேசினால் அது பரவாயில்லை, அதை பற்றியான எந்த விதமான கவலையும் இல்லை என்று இருந்தாலும் கூட கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் முகம் சுளிக்கும் வகையிலே ஒரு அறிவிப்பாளனது பேச்சு கூட அமையக்கூடாது. இருந்தாலும் கூட சில நேரங்களிலே மிக சர்வசாதாரணமாக பேசுகின்றோம் என்ற காரணத்தினால், அந்த மொழியை சரியாக கொண்டு செல்லாத காரணத்தினால் இவ்வாறான ஒரு முகம் சுளிப்புக்கு, கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு முகம் சுளிப்புக்கு அவர்கள் இதனை இப்படியும் பேசுகின்றார்களே. இது ஒரு ஆரம்ப காலத்திலே வானொலி போன்ற இந்த ஒலிபரப்பு நிலையங்களுக்கெல்லாம் எத்தனை தூரம் மவுசு இருந்தது. இன்று சர்வசாதாரணமாக நாங்கள் ஆரம்பித்துக் கொண்டோம். ஆனால் அவர்களை நாங்கள் தட்டி கொடுக்க வேண்டும், தட்டி விடக்கூடாது. என்றாலும் கூட இந்த மொழியை சரியான முறையில் பிரயோகிப்பதிலே அவர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பதுதான் எனது அபிப்பிராயமாக இருக்கிறது. ஆமாம், இந்த மொழியின் வெளிப்பாடு தான் பல ரசிகர்களை படைப்பாளிகள் ஈர்த்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது என்றால் அதிலே எந்த விதமான பொய்யும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த கவிதை படைப்புகள் இவற்றையெல்லாம் சொல்லுகின்ற போது உங்களுடைய அந்த கவிதைகளை சொல்லுகின்ற தன்மையிலே ஒரு நடிப்பு புலப்படுகிறது. நடிப்பை பொறுத்தவரையில் உங்களுடைய பங்களிப்பு என்ன மாதிரி? நான் நாடகங்கள் என்று எல்லாம் நடித்ததில்லை, மேடை நாடகங்கள் என்றெல்லாம் நடித்ததில்லை. ஒரு சில வானொலி நாடகங்களில் நடித்திருக்கின்றேனே தவிர நான் கவிதையில கூட இந்த சில நடிப்பினை கொண்டு வருவதற்கு காரணம் நீங்கள் சொன்னது போன்ற அந்த மொழியை சரியாக வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் சொல்லும் போதே தெரிய வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற அந்த சொல், நாங்கள் எதை சொல்ல வருகின்றோம் என்பது உடனடியாகவே தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நடிப்பினை ஒரு யுக்தியாக கையாள்கின்றேன். ஆமாம், ஆக நீங்கள் நாடகத்திலே பெரிதாக ஈடுபாடு காட்டவில்லை. இது தவிர இப்போது நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசினோம். பத்திரிகை துறையில் உங்களுடைய அனுபவம், கவிதை துறையிலே சிறுகதை, நீங்கள் மலேசிய மாநாட்டுக்கும் சென்று பங்களிப்பு செய்திருக்கிறீர்கள். இவை தவிர உங்களுடைய ஏனைய அனுபவங்கள், உங்கள் குடும்பத்தவர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய இந்த படைப்புகளுக்கு பங்களிப்பு செய்கிறார்கள்? கவிதையின் மூலமாகவே உங்கள் துணைவியார் எந்த அளவுக்கு துணை நிற்கிறார் என்பதை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். மற்ற அங்கத்தவர்கள் உண்மையிலேயே ஒரு மனிதன், அதாவது ஒரு இலக்கியவாதிக்கு வீட்டிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது.
அவ்வாறு இருந்தால் அவனால் நிம்மதியாக எழுத முடியாது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக எனது மனைவியும் இந்த இலக்கியத்துறையில் ஈடுபாடு இருக்கின்ற காரணத்தினால் நான் அவ்வாறு அடிக்கடி நான் எப்பொழுதெல்லாம் எழுதுகின்றனோ அதனை வாசித்து அது பற்றிய அபிப்பிராயத்தை கூற தக்கவளாக எனது மனைவி இருக்கின்ற காரணத்தினாலும் அதுபோன்று எனது மகள் ஒரு சட்டத்தனியாக இருக்கிறார். அவரும் கூட இந்த கவிதைத்துறையிலே சட்டக்கல்லூரியிலே படிக்கும்போது கவிதைக்காக வேண்டி கோல்ட் மெடல் தங்க மெடல் பெற்றவளாக இருக்கின்றால். ஆகவே அவர்கள் கூட எனது கவிதையை ரசித்து எனது இலக்கியத்துறையிலே எப்பொழுதுமே அவர்கள் இடராக இருந்ததில்லை. அதனால தான் நான் இந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சம உரிமை என்று நான் இந்த கவிதை எழுதும் போது எனது மனைவி எனது கண்முன்னே வந்து நின்றாள் என்ற காரணத்தினால். அதற்காக வேண்டி இன்னொரு மேலதிக தகவலை நான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே எனது பெயர் எம் நஜ்முல் ஹுசைன், அதாவது எனது தந்தையின் பேர் முகமது முஹிதீன் நஜ்முல் ஹுசைன் என்பது. இருந்தாலும் நான் பிற்காலத்தில் என்னை மனைவியை கைப்பிடித்த பிறகு என் நஜ்முல் ஹுசைன் என்று நான் எழுதி வருகிறேன். எனது இலக்கிய ஆக்கங்கள் எல்லாம் அவ்வாறு தான் வெளிவருகின்றன. ஏனென்றால் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் பின்னால் நிற்கின்றாள், அந்த பெண்ணை நான் முன்னால் வைத்து எனது பேரை அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு உண்மையையும் இந்த இடத்தில் நான் சொல்லி வைக்க வேண்டும். சரி, உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். உங்களுடைய இந்த நடிப்பு சார்ந்த துறையிலே உங்களுக்கு அத்தனை ஈடுபாடு இல்லை என்றாலும் கூட நீங்கள் இந்த நடிப்பை கட்டாயமாக சேர்த்துக் கொள்கிறீர்கள் ஏனென்றால் ஒரு படைப்பு உயிர் பெற வேண்டும் என்று. இந்த வகையில் உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களும் கூட உங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். திருமணத்துக்கு முன் உங்களுடைய பெற்றோர் இதற்கு எந்த அளவுக்கு வரவேற்பு தந்தார்கள், குறிப்பாக நீங்கள் படிக்கின்ற காலத்திலே? எனது தந்தையிடம் ஒரு சிறந்த ஆற்றல் இருந்தது. பல மொழிகளை பேசக்கூடிய ஆற்றல் மட்டுமல்லாமல் பழங்கால கவிதைகளை மிகச் சரளமாக, அதாவது இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்க இந்த உரையாடல் போன்று எனது தந்தையோடு இந்த இடத்திலிருந்து பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இத்தனைக்கும் பல பழம்பெரும் கவிதைகளை என்று சொல்லலாமா? ஆமாம், செய்யுள்கள். அவ்வளவுக்கும் உதாரணமாக அந்த கவிதைகளை சொல்லி 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 தான் வருவார். அவ்வாறான ஆற்றல் அவரிடம் இருந்தது, பேச்சாற்றல் இருந்தது, மேடை பேச்சாற்றல் இருந்தது. ஆகவே அவரது அந்த இலக்கிய பயணம், அவரிடம் இருந்த அந்த ஆற்றல் என்னை இந்த இலக்கியத்துறைக்கு கொண்டு வந்தது. நான் திருமணத்துக்கு முன்பு இருந்து அந்த பயணம் எனது தந்தையின் மூலமாக வந்தது என்று தான் கூற வேண்டும். தாயாரை பொறுத்தவரை தாயார் சாதாரண படிப்பவர், சாதாரண இல்லத்தரசியாக மட்டும்தான் இருந்தார். என் தந்தை தான் இந்த துறையிலே இருந்தவர். உங்கள் குடும்பத்திலே உங்கள் உடன் பிறந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் இவர்களில் யாராவது உங்களை போன்று? எனக்கு ஒரு மூத்த சகோதரர், ஒரு இளைய சகோதரர், ஒரு சகோதரி இருந்தாலும் கூட சகோதரிக்கு கொஞ்சம் இலக்கிய ஆர்வம் இருக்கிறது. மற்றவர்கள் சாதாரணமாக பெருமளவு நான் எழுதுவதை ரசிப்பார்களே தவிர அவர்கள் இலக்கியத்துறையில் ஈடுபட இல்லை என்று தான் கூற வேண்டும். இலக்கியத்திலே நீங்கள் வேறு என்ன பங்களிப்பு செய்ய விரும்பி இருக்கிறீர்கள்? இதை செய்ய வேண்டும், நான் விட்டது இது, அதை தொடர வேண்டும் அல்லது அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு ஏதேனும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்களா? ஆம், அதாவது நான் எழுதி வைத்திருக்கின்ற கவிதைகள் ஏராளம் இருக்கின்றன. இவற்றை நூலுருப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நான் ஒரே ஒரு நூலோடு நின்று விட்டேன். இருந்தாலும் பல நூல்களை வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. ஒரு சிறுகதை தொகுதியை வெளியிட வேண்டும் என்ற எண்ணம். அத்தோடு நாங்கள் நினைத்திருக்கின்றோம், எனது மனைவியும் பல எழுத்தாளராக இருக்கின்ற காரணத்தினால் எங்களது இருவரது ஆக்கங்களையும் ஒரே மேடைகளை வெளியிட வேண்டும் என்ற ஆவல் மிக நெடுநாளாக இருக்கின்றது. இறைவன் அதற்கு கை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான வழி பிறக்கும். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது எங்களுடைய இந்த மேஜையிலே விருதுகள் அழகாக அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன, அலங்காரமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விருதுகள் உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களையும் நாங்கள் இப்போது மீட்டு பார்க்க வேண்டும் இல்லையா? இதோ எனக்கு நேராக இடதுபுறத்தில் இருப்பது என்ன? அது அந்த ஒரு கண்ணாடி அமைப்பிலே இருக்கின்ற அந்த ஒரு கடிகாரம் போன்றிருப்பது எங்களுக்கு மலேசிய மாநாட்டு கவிதை அரங்கு முடிந்த பிறகு எங்களுக்கு கிடைத்தது. ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு, ஏனென்றால் சர்வதேச கவிஞர்களுக்கு முன்னால் எங்களுக்கு கிடைத்த பெரிய கௌரவம். நிச்சயமாக. அதைத் தொடர்ந்து இலங்கையில் நடந்த இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டின் போது எனக்கு கிடைத்த விருது, எழுத்தாளர் விருது என்று சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக பிரபல பாடகர் இலத்து இசைமுரசு என்று சொல்லப்படுகின்ற கலைக்கமல் அவர்கள் எனது எழுத்து முயற்சிகளை பாராட்டி கௌரவித்து அவரது அந்த கீத்ராத் நிகழ்ச்சியிலே எனக்கு தந்த விருது. இப்போது இங்கே பெரிய ஒரு பேனா நிப் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எதற்காக இப்போது கிடைத்தது உங்களுக்கு? அதுதான்
கலாபூஷண விருதுக்காக வேண்டி இம்முறை 2014 கடந்த டிசம்பர் மாதம் 2014 அரச விருது விழாவிலே கலாபூஷண விருதுக்காக தரப்பட்ட விருது. இந்த படைப்புகள் உண்மையில் இந்த படைப்புகள் ஒரு ஒரு படைப்பாளியை, இந்த விருதுகள் படைப்புகள் அல்ல, இந்த விருதுகள் ஒரு படைப்பாளியை கௌரவிப்பதன் மூலம் அவருக்கு ஒரு தகுந்த இடத்தை இந்த இலக்கிய உலகத்தில் கொடுத்திருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும் இல்லையா? உண்மையாக உண்மையாக அது ஒரு படைக்கின்றவனுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக, அவன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றான், அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றான் என்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துகின்றது. உண்மையிலேயே இன்று இன்னும் அதனை இந்த விருதுகளை பற்றி கூற வேண்டும் என்றால் சில நேரங்களில் விருதுகள் கூட மலிந்து போன ஒரு காலகட்டமும் இருக்கின்றது. இருந்தாலும் கூட எங்களுக்கு தெரியாமல் எங்களை அழைத்து எங்களுக்கு விருதுகள் தரப்படும் போது அது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகின்றது. இவ்வாறு இந்த கலாபூஷண விருது விழாவின் போது கூட மிக பெரும் மூத்த கலைஞர்கள் இந்த விருது கொடுக்கப்பட்ட போது கண் கலங்கி நின்றார்கள். அந்த காட்சியை நாங்கள் பார்க்கும் போது உண்மையாகவே இவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பொருத்தமான ஒருவர் இவர்களுக்கெல்லாம் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்ற ஆதங்கம் எங்கள் மனதில் ஏற்பட்டதை சொல்லியே ஆக வேண்டும். நிச்சயமாக விருதுகள் ஒரு உற்சாகத்தை தருகின்றன என்பது. ஆனாலும் சில பேர் தங்களுக்கு விருதுகளில் அவ்வளவாக ஈடுபாடு இல்லை என்பது போல கூறிக்கொள்கிறார்கள். இது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் இன்று எங்களுடைய இந்த தூவானம் நிகழ்ச்சியிலே பட்டறைக்கு வந்ததன் மூலம் உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எங்களது இளைய தலைமுறைக்கு, குறிப்பாக இலக்கியத்திலோ அல்லது படைப்பு உலகத்திலோ நானும் ஒரு சாதனையாளனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஒரு பாட நிகழ்ச்சியாகத்தான் இது அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்களுடைய சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது போன்ற ஒரு சிறந்த வாய்ப்பினை அளித்து இந்த இளைய தலைமுறையவர்கள் என்னிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. அவ்வாறு கற்றுக்கொண்டால் அது எனக்கு உண்மையிலேயே ஒரு வெற்றி என்று தான் கூற வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த தயாரிப்பாளர் அஸ்மின் அவர்களுக்கும், என்னை சிறந்த முறையில் எனது அனுபவத்தினை எனது வாயிலாக கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி. நாங்கள் பட்டறையை விட்டு வெளியே வருகிறோம். என்று பட்டறைக்குள் வந்து தன்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு பாடமாக சொல்லி தந்தவர் கலாபூஷணம் விருது வென்ற கவிஞர் நஜிமுல் ஹுசைன் அவர்கள். சரி, நாங்கள் பட்டறையிலிருந்து அடுத்த அம்சத்துக்கு செல்வோம். அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளையை எடுத்துக்கொள்வோம்.